அது அவங்க கட்சியின் தலைமை முடிவெடுக்கும். எல்லாத்திலையும் போய் கருத்து சொல்லணும்னு அண்ணன் கேட்டு, நாட்டை மக்களை நேசிக்கிறவனுக்கு சாதி மதத்தை பற்றி சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. கள்ளு சாராயமெல்லாம் குடிச்சாதான் இந்த மாதிரி இதெல்லாம் போதை ஏறும். ஆனால் சாதி மதம் கடவுளை சொன்னவனே ஏறிடும். கள்ளு உணவின் ஒரு பகுதின்னு தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து எங்களுடைய இந்த கல் எங்கள் உணவின் ஒரு பகுதியாக இருந்து வந்திருக்கு. மாநில தலைவரோட பதவி நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கு? அது அவங்க கட்சியின் தலைமை முடிவெடுக்கும். எல்லாத்திலையும் போய் கருத்து சொல்லணும்னு அண்ணன் கேட்டுருக்கூடாது. அது அவங்க கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுபடி அவங்க இயங்குவாங்க. அதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அந்த சட்டத்துக்கு எதிராக நேற்று தாவேக தலைமையில் அனைத்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடத்துது. அந்த சட்டத்தை பற்றி செய்தியாளர் கேட்குறாங்க, அது அவருக்கு தெரியல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்லை. ஆனால் அது தவறு. அதுக்கு எதிராக எதிர்த்து போராடணுங்கிற உணர்வு மதிக்கத்தக்கது. இங்கே நாட்டில் நிறைய பேருக்கு நாட்டை ஆள்றவங்களுக்கே எதுவும் தெரியறதில்லை. அப்போ அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. புரியுதா? அது சரி. இந்த வக்பு நில இது இருக்கல ஆக்கிரமிப்பு, அதை பற்றி சொல்கிறாங்கல்ல. வக்பு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்கல்ல. அந்த சட்டத்தை கொண்டு வர்றவங்க கிட்ட தான் எதுக்காகன்னு சொல்லி விலை கொஞ்ச நேரம் பேச சொல்லுங்களேன். சும்மா அது இங்கே இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திப்பது, அதற்கான செயல்பாடுகளை முன்வைப்பதை தவிர அதுக்கு கோட்பாடும் இல்லை, கொள்கையும் இல்லை. நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ அதெல்லாம் அது சிந்திக்காது. அப்படி சிந்திக்கிறதா இருந்தால் இது தேவைப்படாது. ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாட்டை மக்களை நேசிக்கிறவனுக்கு சாதி மதத்தை பற்றி சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. சாதி மதம் கடவுளை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கணும். நாட்டையும் மக்களையும் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இதை சொன்னாலே மக்களுக்கு இது ஒரு போதை. அது மார்க்ஸு எல்லாம் சொல்றாரு பாருங்க. இது என்ன சொல்றாருன்னா, கள்ளு சாராயமெல்லாம் குடிச்சாதான் இந்த மாதிரி இதெல்லாம் போதை ஏறும். ஆனால் சாதி மதம் கடவுளை சொன்னவனே ஏறிடும். அது படுத்து எந்திரிச்சா போதை தெளிஞ்சிரும். ஆனால் இது செத்து பாடையில் போனாலும் தெரியாது. ஏன்னா அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இது பேராபத்தான போதை. அந்த போதை இருக்கிற வரை இவர்களுக்கு அரசியல் செய்வது எளிதா இருக்கு. கோரிக்கை உங்களுக்கு தெரியுமில்ல, கல் கலப்படம்ட்டாங்க. இது புதிய கண்டுபிடிப்பா இருக்கு. பதநீரை இறக்கி 2 நாள் அப்படியே வச்சா கெட்டு போய் இது கல்லா மாறுதுன்றாங்க. நம்மெல்லாம் என்ன அந்த பணத்துல தூக்குல தொங்க முடியாது. நம்ம மட்டை ரொம்ப உயரமா இருக்குல்ல, தூக்குல ஏன் சாகலாம். இப்படியெல்லாம் ஒரு ஐயா பொன்முடிய ஆசிரியராக இருந்தார், பேராசிரியராக இருந்தாங்கிறாங்க. சரி, அவருக்கு தெரியல. ஐயா சபாநாயகர் அப்பாவுக்கும் தெரியலையா? கல்லு கலப்படம். சரி, இங்கே கலப்படம். அப்போ நீங்கள் விற்கிற அந்த பிராண்டி விஸ்கிலாம் அப்படியே தீர்த்தம், கோயில் தீர்த்தம் இல்லையா, புனித நீர் இல்லையா, அதில் எதிலும் கலப்படம் இல்லை. உலகத்திலே தூய நீர் அப்படியே நேரடியாக கலப்படம் இல்லாத ஒரு மதுன்னா, அது மதுன்னு சொல்லக்கூடாது, மூலிகை சாறு. அது பனம்பால் தென்னம்பால். அது கலப்படம் இல்லாத ஒன்று. அதுல சுண்ணாம்பு தேய்ச்சாதான் அது பதநீராவே மாறும். இந்த அடிப்படையோட தெரியாம நீங்க எப்படி இவ்வளவு ஒரு உயரத்துக்கு வந்தீங்க சொல்லுங்க? கல்லு குடிச்சு செத்தவன் எத்தனை பேரு சொல்லு, சொத்தம் விட்டன் வித்தனை எத்தனை பேரு சொல்லு, ஒரு பட்டியல் சொல்லு. கல்லு உணவின் ஒரு பகுதின்னு தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து எங்களுடைய இந்த கல் எங்க உணவின் ஒரு பகுதியா இருந்து வந்திருக்கு. எங்கள் அதிகமான அவை பெரும்பாட்டியும் கல்லுண்டு பேசி கொண்டிருந்தாங்கன்னு இருக்குது. நாங்கள் இன்னும் விழா காலங்களில் கல் உண்டு. அது எங்களுக்கு ஒரு மது, அது ஒரு போதைங்கிறதே எங்களுக்கு கிடையாது. அப்போ பெருந்தலைவர் காலத்தில் கல் கடை போடணும்னா, ஐயா கல் குடிச்சா பசிக்காதியா அது அப்படின்னு சொல்லும்போது, அது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டதா கூட சொல்லுவாங்க. அவங்க கல்லுக்கு எதிராக இருந்திருக்காங்க. நீங்கள் கல்லுண்ணாமே சொல்லிட்டாரு உங்க பாட்டனார் வள்ளுவ பெருமகனாரும்பாங்க. அப்போ கொல்லான் புலான் உள்ளான எல்லா உயிர்களும் கைவிப்பி தொழும்னு சொல்லிட்டார் என்றார். அதே கொலையில் கொடியோர வேந்தறுத்தல் களை கட்டதனோடு நேருங்கிறார். பைங்கூல் களை கட்டதனோடு நேருங்கிறார். ஒரு மண்ணை துரோகியை கொல்றது நிலத்துல களை எடுக்கிறதுக்கு சமம்டாங்கிறாரு. அதே காரணம் தெரியாம இருந்து கேள்வி கேட்டீங்கன்னா பதில். இப்ப மற்ற மாநிலங்கள்லாம் கல் இருக்கும்போது இதுல ஏன் தடை செய்யப்படுதுன்னா, மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இல்லை, இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு சாராய ஆலை இருக்கு. கல்கடையை திறந்து விட்டா எவ்வளவு குடிக்கிறவனா இருந்தாலும் 2 லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது. கல்லையே உணவின் ஒரு பகுதினா உணவு மட்டும்தான் மனிதன் போதும்னு சொல்லுவான். கல்லை குடித்தவொடனே 2 லிட்டர் அல்ல 2.5 லிட்டர் குடிச்சிட்டா போதும்னுவான்.
நீங்க வேணா சோதிச்சு பாருங்க. மற்ற போதை பொருள்கள்லாம் குடிச்சாலும் மட்டையாகி சாகிற வரைக்கும் விழுகிற வரைக்கும் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இது போதும்ன்றான். அந்த மாதிரி இந்த போதும்னு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறப்ப இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடி செத்தவரில் ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது அந்த குடும்பத்தொருவர் 500 ரூபா எங்களுக்கு கூலி, அதை டாஸ்மார்க் கடையில் போய் குடிக்க போனால் 500 ரூபாயும் போயிடுது. இது ஒரு பொட்டலம் 60 ரூபாய்க்கு விற்கிது இந்த சாராயம். 2 பொட்டலம் 120 ரூபாய்க்கு குடிச்சா எங்களுக்கு போதுமானதா இருக்கு, மீதியை நாங்கள் கொண்டு போயிடுறோம் வீட்டுக்குங்கிறாரு அந்த காசை. அப்போ கல் அது மாதிரி தான். 1 லிட்டர் 50 ரூபா வச்சா கூட 2 லிட்டர் குடிச்சா 100 ரூபாய்க்குள்ள போயிடுது. ஒரு தொட்டுக்கிறத ஊறுகாயோ சுண்டலை வாங்கி சாப்பிட்டா கூட 100 ரூபா 110 ரூபாயில முடிஞ்சிடும், மீதி காசை வீட்டுக்கு கொண்டு போயிடுவான். அப்போ கல்லு கடை திறந்து விட்டா குடியானவன் விவசாயி பெருங்குடி மக்கள் பொழைச்சிக்கிடுவான். இந்த உழைக்கும் மக்கள் ஏதோ 2 லிட்டர் 3 லிட்டர் கல்லை குடிச்சு உழைப்பின் களைப்பு தெரியாமல் போயிடுவான். ஆனால் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம், சரிதானே? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்தா இவங்க காய்ச்சி விற்கிற வியாபாரமும் படுத்துக்கிறோம். அதனால அந்த கல்லை மது என்று சொல்லி அதை தடுத்து விட்டுட்டு இந்த பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் கோயிலில் விற்கிற தீர்த்தம் புனித நீர் அதை எல்லாரும் வாங்கி பருகலாம்னு அப்படி வச்சுட்டு அப்புறம் இது மாதிரி நின்று உங்க அப்பாவா சொல்றேன், போதையின் பாதைக்கு செல்லாதீர்கள், உங்க அருமையான உடம்பை ஏன் நீங்கள் கெடுத்துக் கொள்கிறீர்கள், தயவு செய்து யாரும் குடிக்காதீர்கள். அது துண்டிச்சா ஏன் அந்த மாவட்டத்தில் டாஸ்மார்க் சரக்கு வியாபாரம் குறைஞ்சிருக்கு, கலெக்டர் ஆய்வு செய்கிறார். செய்தி என்ன எந்த மாதிரி நாட்டில் வாழ்றோன்னு நீங்க தான் சொல்லணும். அதை திரும்ப திரும்ப சொல்லணும். குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்தா 10 ரூபா தருவோம், பாடையில் படுத்தீங்கன்னா 10 லட்சம் தருவோம். இதுதான் இங்க இருக்கிற நிலைப்பாடு, கோட்பாடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.